ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎல் வீடியோ தான் நம்ம டேக்குக்காக. ஓகேடா, கொஞ்சம் ஹாட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். யூடியூப் என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில. நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டு வந்துடுங்க. நம்ம எதுக்கும் ஒரு சேஃப்டியோடைய உள்ளே போயிடலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு காலேஜ் தான் காட்டுறோம். அங்கே காலேஜில் ஒரு கேங் ஆஃப் பசங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஜேகேவும் இருக்கான். ஜேகே வந்து ஜாலியாக அவங்க பசங்க கூடலாம் பேசிகிட்ருக்கான். ஸோ அப்போன்னு பார்த்து ஒரு கார் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அங்கே நிற்கிது. எல்லாருமே அந்த காரை பார்த்து பயந்துடுறாங்க. ஏன்னா கேம்பஸ்குள்ளே கார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது. இப்படி கார் வந்து ஃபாஸ்ட்டாக வந்ததை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து பயந்துடுறாங்க. ஜேகேவுமே யாரா அது இப்படி வந்து நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் ஒரு கோட் சூட் போட்டு பிளாக் கலர் ஷூஸ் போட்டு பிளாக் கலர் கூலர்ஸோட கீழே இறங்குறாங்க. இந்த பர்சன் யாரையோ தேடுறாங்க, ஃபுல்லாக தேடுறாங்க. இப்போது இங்கே ஜங்குக் தான். ஐயோ டேவா, இவன் ஏன் இங்கே வந்தான்? போச்சு, நம்ம பண்ண வேலைலாம் தெரிஞ்சிருச்சோ. இந்த வாத்தி அப்பயே பற்றி வைக்கிறேன்னு சொன்னான், வச்சிருப்பானோ? ஐயோ போச்சு, எதுக்கு வந்தான்னு தெரில. இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே புலம்பிகிட்டு இருக்கும்போது டேங்கும் ஜங்குக்கை பார்த்துடுறான். நேராக ஜங்குக் கிட்ட தான் வரான். அப்படியே ஜங்குக் கிட்ட வரான். அப்படியே அவனோட கிளாஸஸை ரிமூவ் பண்ணிட்டு ஜங்குக் கிட்ட வந்து, என்ன போகலாமா? எங்கிட்டே காரில் ஏறு சொல்கிறேன். இல்லட்டே கிளாஸ் இருக்குது, காரில் ஏறுறியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு டேங்கும் காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப அக்ரெசிவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் எடுக்கிறத பார்த்துட்டு ஜங்குக் ரொம்ப பயந்துடுறான். ஜங்குக் பயந்துட்டு இது காலேஜ் கேம்பஸ், கொஞ்சம் ஸ்லோவாக அப்படின்னு ஜேகே சொன்னதும் கொஞ்சம் ஸ்லோவாக வெளியே போகிறான். அந்த காலேஜ் கேம்பஸை தாண்டின உடனே செம்ம ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கிறான். ஸ்பீடை எக்கச்சக்கமாக ஏற்றுறான். ஜேகேக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம பயமாக இருக்குது. என்னதான் ஆச்சுன்னே தெரில அவனுக்கு. அவன் காலேஜ் பேக்கை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். டேங் போகிற ஸ்பீடை பார்த்து ஜேகேக்கு செம்மையாக பயம் வருது. அவன் கண்ணை ரெண்டையும் செம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். டேங் இதை அப்பப்போ பார்த்துட்டு இன்னும் ஸ்பீடாக போகிறான். ஜேகேனால் அதை சொல்லவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. என்ன ஆச்சுன்னே தெரில. டேங் செம்ம கோவத்தில் இருக்கான்னு மட்டும் தெரியுது. ஸோ அவன் ரொம்ப பயத்தோடு உட்காந்துருக்கான். அவன் ஸ்பீடாக போகிறது ப்ளஸ் என்ன ஆச்சுன்னே தெரியாமல். ஸோ அவன் அப்படியே பயத்துலேயே டேங் அப்பப்போ கண்ணை திறந்து பார்த்துக்கிறான். டேங் இன்னும் அதே கோவத்தோடு தான் கார் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான். ஜேகே அப்பப்போ அந்த ஸ்பீட் மீட்டரை எட்டி வேற பார்க்குறான். அதை பார்க்கும்போது அவன் ஹார்ட் பீட் தான் ரொம்ப ரைஸ் ஆகுது. ஸோ அப்போ டேங் யாருக்கோ கால் பண்ணி, நான் மேன்ஷன் வரத்துக்குள்ளே எல்லோரும் மேன்ஷன் விட்டு வெளியே போயிருக்கணும், யாரும் அங்கே இருக்கக்கூடாது, 2 நாளைக்கு யாரும் மேன்ஷன் பக்கம் வரக்கூடாது, அண்ட் இட்ஸ் மை ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து இதை கேட்ட உடனே செம்ம பயமாகுது. ஐயோ போச்சு, என்னமோ உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறான். ஐயோ கடவுளே, மேன்ஷனில் 2 நாள் யாரும் இருக்க மாட்டாங்களா? ஐயோ என்ன பண்ண போகிறான்னு வேற தெரியலையே. கடவுளே நான் காப்பாற்று ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வேண்டிகிட்ருக்கான். ஜங்குக்கு புலம்பிகிட்ருக்கான். டேங் போகிற ஸ்பீடுக்கு 5 நிமிஷத்தில் அவன் மேன்ஷன் போயிடுறான். அவன் போன ஸ்பீடோட அவன்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருமே இந்த மேன்ஷனில் இல்லை, மேன்ஷனே எம்டியாக இருக்குது. ஜேகேக்கு வந்து அந்த மேன்ஷனை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பேய் பங்களா மாதிரி தெரியுது. அவன் ஒரு மாதிரி ரொம்ப பயத்தோடய உட்காந்துருக்கான். ஸோ டேவும் போய் காரை பார்க் பண்ணிட்டு இறங்கிடுறான். ஜேகே வந்து ஏதோ ஒரு தாட்டில் அப்படியே காருக்குள்ளே இருக்கான். இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு, பிரின்ஸ்க்கு இப்போ கீழே இறங்க மனசு இருக்கா, இல்லை ஆரத்தி தட்டு வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு சாருக்கு அழைச்சிட்டு போகணுமா? இல்லை நானே வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இறங்கி போயிட்டுருக்கான். ஜேகே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் அந்த பேக் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கான். டேவும் ஜேகே பின்னாடி தான் வரான். ஜேகேக்கு இதுவே ஒரு மாதிரி பயமாகுது, பின்னாடி வர்றது. ஸோ அவனும் அப்படியே லைட்டாக பின்னாடி திரும்பி பார்த்துட்டு மேன்ஷனுக்குள்ளே போகிறான். ஸோ மேன்ஷனுக்குள்ளே போகும்போதே ரொம்ப மெதுவாக நடக்கிறான். ஜேகே நடக்கிறது ஆமையே தோற்றுரும் போல் அந்தளவுக்கு மெதுவாக நடக்கிறான். டேக்கு ரொம்ப கடுப்பாகுது ஜேகே நடக்கிறத பார்த்து. ஸோ அவன் ஜேகேயோட கையை பிடிச்சி தரன்னு உள்ளே இழுத்துட்டு போய் சோஃபாவில் தள்ளி விடுறான். ஜேகே வந்து அந்த சோஃபாவில் விழுந்து பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி பவுன்ஸ் ஆகுறான். ஸோ பவுன்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எழுந்திரிச்சு உட்காடுறான். டேங் வந்து அவனோட கோட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டே ஜேகே கிட்ட வரான். ஜேகேக்கு வந்து அள்ளு விடுது. டே அங்கேயே நில்லு, என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, என்னாச்சுன்னு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்ல ப்ளீஸ், கொஞ்சம் சொல்ல. என்ன ஆச்சா, என்னாச்சுன்னு உனக்கு தெரியாது? தெரியாது தானே? ப்ளீஸ் கொஞ்சம் அங்கேயே நில்லு, எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு மட்டும் சொல்ல. ஏன் மைண்டில் ஸ்டோரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கா? என்ன நீ காலேஜில் என்ன பண்ணிகிட்ருக்க? காலேஜ் படிக்க போனியா இல்லை வேறு எதுக்கும் போனியா? நீ என்ன சொல்கிறன்னு புரியல. அதான்டா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். காலேஜில் இருக்க எல்லா பிரச்சனையும் நீ தானே பண்ணி வச்சுருக்க, அப்புறம் எப்படி உனக்கு புரியும்? இல்லை அப்படிலாம் இல்லை. என்ன அப்படி இல்லை? உன் மேலே இருக்க கம்ப்ளைண்ட்டை பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல். ஒரு புக்கு போட்டு வச்சுருக்கானுங்கடா, உனக்கு ஒரு புக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. இதுக்கு எல்லாம் இப்போ நான் ஆன்சர் கொடுக்காட்டி உங்கள் அப்பன்ட்ட போவேன்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் நிற்கிறான். இல்லை அது வந்து இல்லை, என்ன நினச்சிட்ருக்கேன்னு கேட்குறேன். படிக்க போனியா இல்லை ரவுடிசம் பண்ண போனியா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ அவ்வளோதான் பார்த்துக்க. அதை மட்டும் பண்ணிடாது ப்ளீஸா? நான் ப்ளீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா அவன் பிரின்ஸிபல் இன்னைக்கு. அதனால எவ்வளோ பேச்சு பேசினான் தெரியுமா என்கிட்ட? என்னமோ தெரில, உங்கள் அப்பன்ட்ட போகாமல் என்கிட்ட வந்திருக்கான். உங்கள் அப்பன்ட்ட அந்த புக்கை தூக்கிட்டு போயிருந்தானா? 100 பக்கம் இருக்குடா, 100 பக்கமும் ஜேகே இதை பண்ணான், ஜேகே அதை பண்ணான், ஜேகே தான். ஏன்டா அது கம்ப்ளைண்ட் புக்கா இல்லை ஜேகே புக்காடா? அது 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 நான் எதுவும் பண்ணலாம். அவங்களா சும்மா இந்த கார்னர் பண்ணுறதுக்கு. சார் என்ன பெரிய இவரை கார்னர் 4 பேர் கார்னர் பண்ணுறதுக்கு? அது கிட்ட மட்டும் வராது ப்ளீஸ், கிட்ட வராதுங்க. எனக்கு பிறகு கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரில. ப்ளீஸ் கிட்ட வராத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கெஞ்சிட்டே இருக்கான். பட்டே ஜேகேவோட லேப்பில் போய் உட்காந்துட்டு ஜேகேவை திட்டிகிட்டு இருக்கான். இல்லை எனக்கு புரியல, வீட்டில் அப்படியே என்னமோ ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி இருக்க, காலேஜில் உன் பேரை சொன்னாலே அவனா ரவுடிங்கிற மாதிரி இருக்க. இது ரெண்டுத்தில் யார் ராணி? சொல்லு, எது உண்மை? அது அது கையை மட்டும் கையெடு, கையெடு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது காலேஜில் இருக்கதான் உண்மை. அப்போது வீட்டில் நடிக்கிறியா? இல்லை, எனக்கு என்னடா எனக்கு ஷர்ட்லேருந்து கையிடம் ப்ளீஸ், ஒரு மாதிரி இருக்கு. உன்கிட்ட நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இதை உங்கள் அப்பன்ட்ட சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? அவன் என்னை நாக்கா போடுங்கிற மாதிரி கேட்பான். நான் என்ன பண்ணுறது? நான் அவன்கிட்டலாம் போய் கை கட்டி நிற்கணுமா? அதுவும் பிரின்சிபல்கிட்ட நான் போய் கை கட்டி நின்றுட்டுருக்கேன்டா. உனக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த ஆள்கிட்டலாம் போய் கை கட்டி நின்றுட்டு இருந்தேன். இல்லைன்னு வையன், கையெட ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேக்கிட்ட ரொம்ப கெஞ்சுறான். ஜேகேவை திட்டிக்கிட்டே ஜேகேயோட ஷர்ட்குள்ளே மெதுவாக கையை விடுறான். ஸோ அது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனால் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பேசவே முடியல, நெளிறான்.
ஸோ பட்டே இப்போ எதுக்கு நீ நெளிகிற? நீ ஏன் இப்போ நெளிஞ்சிட்ருக்க? நான் ஏன் நெளிகிறேன்னு உனக்கு தெரியாதா? எந்திரிட்டே ஃபஸ்ட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? சார் என்னமோ சின்ன பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. சார் தான் என்னென்னமோ வேலைலாம் பார்க்குறீங்களே, ஸ்டாஃபை கலாய்க்கிறது, ஸ்டூடெண்ட்ஸை ரேக் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்களே சார். இப்போது என்ன ரொம்ப சின்ன பையன் மாதிரி நடந்துட்டுருக்க? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இனிமேல் இப்படிலாம் பண்ணவே மாட்டேன், என்னை விட்டுறேன் ப்ளீஸ். சரி, அப்போது நீ ஷர்ட்டை ரிமூவ் பண்ண. ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை வேணாம். அப்போது நான் பண்ணவா? இல்லை இல்லை இல்லை, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஸோ இன்னுமே டே வந்து ஜேகேவோட லேப்ஸில் தான் உட்காந்துருப்பான். ஸோ ஜேகே அப்படியே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு டேவே பார்த்துட்ருப்பான். டே பத்தாது கழட்டி விட்டேரி. கழட்டி விட்டேரிடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷர்ட்டை கழட்டி சோஃபாவில் போடுறான். ஸோ போட்டே ஜேகே அப்படியே டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணிட்டு ஜேகே லேப்ஸ்லேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு எந்திரி. என்னாச்சு? எந்திரின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் எந்திரிக்கிறான். ஸோ போட்டே தான் ஜேகேவை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பா? என்ன ஸ்டெப்பு? பனிஷ்மெண்ட் போமா? பனிஷ்மெண்ட்டா? என்ன பண்ண போகிற? ஐயோ சார் ரொம்ப கை குழந்த, சாருக்கு என்னன்னே தெரியாது பாருங்க, அப்படியே கேட்குறத பாரு. என்ன சொல்கிற நீ? என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியாதா? இல்லை நீ புரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கியா? என்னது? நீ தானே சொன்ன நான் சின்ன பையன், குட்டி பையன், அதனால் காலேஜ் முடிஞ்சதெல்லாம் பார்த்துக்கலாம், கல்யாணம் முடிஞ்சதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீ என்ன இப்போ இப்படி பண்ணுற? சின்ன பையனா குட்டி பையனா? நீயா? காலேஜில் பண்ணுற வேலையெல்லாம் அந்த மாதிரி இல்லையே. அது அது நானாக ஒன்றும் பண்ணலை, அது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, அதான் பண்ணேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் என்ன வேணால் பண்ணுவியா? அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் பண்ணுவேன், உன் மாமா சொன்னால் பண்ண மாட்டேன். அப்படி இல்லை, ஆனால் இதை நீ தானே சொன்ன நம்ம ஆஃப்டர் மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் தான் சொன்னேன், ஆனால் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரில. வா. எங்கே? ரூமுக்கு தான், வேறு எங்கே? இல்லை இல்லை நான்லாம் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். வரமாட்டேன்? நான் பெர்மிஷன் கேட்கல, வான்னு சொன்னேன். நான் வரமாட்டேன். சரி விடு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜேகேவை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான். ஜேகே வந்து ஒரு மாதிரி பயத்தோடையே டேவை பார்த்துட்ருக்கான். இப்போது டே ரூமுக்கு போயிட்டு ஜேகேவை அந்த பெட்டில் செம்ம ஃபோர்ஸாக தூக்கி போடுறான். அந்த பெட்டு வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜேகே செம்மையாக பவுன்ஸ் பேக் ஆகுறான். ஸோ அப்போது டே தான் ஜேகே மேலே வந்து ஓவர் ஆகிட்டு ஜேகேவை அப்படியே ஸ்கேன் பண்ணுறான். ஜேகேக்கு வந்து டே பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே வந்து அவன் ஹேண்ட்ஸை வச்சு அவன் ஃபேஸை கவர் பண்ணிக்கிறான். டே ஜேகேவோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் எடுத்து ஜேகேவோட ஹெட்டுக்கு மேலே வச்சு செம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ டே என்ன பாடுறா? மாட்டேன், நீ என்னை விடு, நான் போகணும். எங்கே போகிற ஃபஸ்ட்டு அதை சொல்லு. என்னடி இப்படிலாம் பண்ணுற? நீ நல்லவன் நினச்சேன் தெரியுமா? நல்லவன் நினச்சியா? இப்போ மட்டும் நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? நான் என்னடா கெட்டது பண்ணேன்? நீ இப்படிலாம் பண்ணுறியே, இது தப்பு இல்லையா? இங்கே பாரு செல்லம், இப்படிலாம் பண்ணுறது தப்பு தான், ஆனால் அது வேறு யார் கூடயாவது இருந்தால் தப்பு. நீ ஏன் செல்லம், எனக்கு மட்டும் நீ என்னோட ப்ராப்பர்ட்டிடா. உன்கிட்ட நான் அப்படி இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை.
ஆனால் நீ தானே சொன்ன காலேஜ் முடிச்சுட்டு. ஆமாம், நான் தான் சொன்னேன், நீ சின்ன பையன் நம்பி சொன்னேன். ஆனால் சின்ன பையன் பார்க்குற வேலையெல்லாம் நீ பார்க்கலையேடா. அது ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணேன், அதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் ஆட்டே. நீ கேட்குறதும் சரிதான், ஆனால் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் கொடுப்பேன், சரியா? என்னை விட்டு ஃபஸ்ட்டு ஆடாமல் அசையாமல் இரு, சரியா? இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லட்டே. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகேவை ரொம்ப ஃபோர்ஸ்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகேவுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே கோஆப்ரேட் பண்ணுறான். டேக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு வருது. ஸோ அப்படியே ஜேகேவை கிஸ் பண்ணும்போதே சிரிக்கிறான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜேகேவை வந்து செம்ம ஹாஷாக கிஸ் பண்ணுறான். அவன் கிஸ் பண்ணுறதுல ஜேகேக்கு வந்து லிப்ஸ்லேருந்து பிளட்டே வர ஸ்டார்ட் ஆகுது. விட வலிக்குது, ரத்தம் வருது. அதெல்லாம் இதில் சகஜம்தான். வலிக்குது, நீ போ ஃபஸ்ட்டு என்னை விட்டு தள்ளி. வலிக்குதா? இருடா, இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. என்ன கில்லாத வலிக்குது. கை அங்கேருந்து கையை எடுட்டே. வந்து ஜேகேயோட கையை ரிலீஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவன் ஜேகே 2 ஹேண்டையும் வச்சு அங்கே இருக்க பெட்ஷீட்டை செம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவன் லிப்ஸை அவனே செம்மையாக பைட் பண்ணிக்கிறான். ஐஸ் 2யுமே செம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். அவனால் அந்த ப்ரெஷரை தாங்கவே முடியல. விடு, என்னை விடு. மாமா விடுடா, போதும்டா. 2 minutes ஜேகே, விட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக டேவோட பேண்ட்டையும் ஜேகேயோட பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளோரில் தூக்கி போடுறான். ஜேகே வந்து செம்ம ஷாக்காக டேவை பார்க்குறான். ஜேகேவை ஒரே ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஜேகேக்கு வந்து செம்மையாக வலிக்குது. அவனால் அதை தாங்கவே முடியல. டேக்குமே புரியுது, பட் அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. வந்து ஃபுல்லாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டான். ஜேகேனால் அது முடியல, சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனால் ரொம்ப நேரம் மூன் பண்ணவும் முடியல. வந்து செம்ம ரஃப்பாக போயிட்டுருக்கான். ஜேகேவும் ரொம்ப நேரம் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவான், பட் முடியல. அவனோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் ஆகுது. ஸோ அவன் அப்படியே மூன் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டு டேவை மட்டுமே பார்த்துட்ருக்கான். டேக்குமே தெரியுது ஜேகே வந்து அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ வந்து மூவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு நிமிர்ந்து ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவை பார்த்துட்டு, என்னாச்சுடா, ஏன் இப்படி பார்க்குற, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. இல்லை, நீ ஏன் இப்படி பார்க்குற? எனக்கு தெரியல மாமா. தெரியலையா? என்னை பிடிக்கலையா உனக்கு? அதனால தான் அப்படி பார்க்குறியா? ஜேகே, அப்படி மட்டும் சொல்லிடாத ஜேகே. அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்னால் நீ இல்லாத ஒரு லைஃப்பை கனவுல மட்டும் நினச்சி பார்க்க முடியாது. ஜேகே, நான் உன்கிட்ட நிறைய அட்வான்டேஜ் எடுத்திருக்கேன் தான், எனக்கு புரியுது. உன்னை நானே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ கூட உன்கிட்ட நான் எந்த பெர்மிஷனுமே கேட்கல. நிறைய கோவப்பட்டிருக்கேன், நிறைய திட்டியிருக்கேன். இதனால் உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சா ஜேகே? பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத ஜேகே, ப்ளீஸ். புரியுது, எல்லாம் முடிச்சுட்டு உன்கிட்ட இதெல்லாம் கேட்குறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ என்னை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டல்ல?
ஜேகே ஏதாவது பேசு. இப்படி என்னை பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாமா மூவ் பண்ணாத மாமா, வலிக்குது. மூவ் பண்ணாத ஜேகே, நகராத, வலிக்கும், நகராத. ஓகே மாமா. மாமா என்ன கேட்ட? எனக்கு உன்னை பிடிக்காதுண்ணா. பிடிக்காதுன்னா உன்னை நான் எப்போயோ தள்ளி விட்டு எந்திரிச்சு போயிருப்பேன் மாமா. ஜேகே, இந்த ஜேகே பிறந்ததுக்கு வேணால் எங்கள் அப்பா அம்மா ரீசனாக இருக்கலாம், ஆனால் வாழ்கிறதுக்கு, அதுவும் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் நீ மட்டும்தான் மாமா. நீ ஒருத்த மட்டும்தான். மாமா இப்போ தானே என்ன நகராதுன்னு சொன்ன, நீ ஏன் மூவ் பண்ணுற? இல்லை, நீ சொன்னதை கேட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேனா, ஸோ அதான். மாமா இப்போ மட்டும் நீ மூவ் பண்ண, உன்கிட்ட பேச மாட்டேன் பார்த்துக்கோ. இல்லை இல்லை இல்லை, நான் பண்ணல. நீ சொல்லு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமாம்மா. அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி டே மாமா வராங்க, டே மாமா ஃபேமிலிலாம் வராங்கன்னு சொல்லிட்டு. நான் எங்கள் அம்மாட்ட கத்துவேன், அவங்களாம் ஏன் வராங்க, எனக்கு பிடிக்கல, வர வேணான்னு சொல்லுன்னு. ஆனால் என் ரூமுக்கு போயிட்டு செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருப்பேன் மாமா, நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு. எனக்கு கூட பிறந்தவங்க இருந்தாலுமே எனக்கு நீ தான் மாமா ஃபஸ்ட்டு. உன்னை ரொம்ப நாள் நான் ஒரு பிரதர், ஒரு அண்ணன் அப்படிங்கிற இடத்துல தான் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்கிட்ட ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னு சொன்னப்போ உனக்கு கோவம் வந்துச்சு தெரியுமா? நீங்களோட கோவப்பட்டு அவனெல்லாம் அடிக்கலாம் போனியே. எனக்கு அப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. சே, நம்ம மாமாவுக்கு இவ்வளோ பிடிக்குமா நம்மளை? அது வரைக்கும் உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீ வந்தால் அவன்கிட்ட பேச மாட்டேன், ஓடிடுவேன். ஆனால் உன்னை நிறைய வாட்டி ஒளிஞ்சு பார்த்துருக்கேன். உனக்கு தெரியுமா, நிறைய வாட்டி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். என்னடா சொல்கிற, திருட்டு பயலே? மாமா என்ன மாமா, நீ என்ன பேசவே விட மாட்டேங்கிற. மூவ் பண்ணாத, அப்படி மூவ் பண்ணால் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். திருட்டு பயலே, என்னடா அதெல்லாம் உண்மையாக பார்த்துருக்கியாடா? இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ தான் மூவ் பண்ணுறீ. சரி ஓகே, நான் பண்ண மாட்டேன், நீ சொல்லு. ஆமாம் பார்த்துருக்கேன். எப்போ? அதெல்லாம் அப்பப்போ எப்போல்லாம் சொல்ல முடியுமா? அப்புறம் இந்த மாதிரி நிச்சயம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனே நான் ரொம்ப பயந்தேன். பயந்தியா? ஏன்? எனக்கு யார் கூட நிச்சயம் ஆக போதே தெரியாது. தெரியாதா? தெரியாது, யாருமே என்கிட்ட சொல்லலை. அதான் நான் பயந்து நிச்சயத்தை விட்டு ஓடலாம் பிளான் பண்ணேன். ஓட பிளான் பண்ணியா? ஆமாம்மா, நான் எஸ்கேப்லாம் ஆக ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் கரெக்டாக நீ வந்தியா, உன்னை பார்த்து ஃப்ளாட் ஆகிட்டேன். அப்போ கூட எனக்கு தெரியாது நீ தான் மாப்பிள்ளைன்னு. என்னடா சொல்கிற? சத்தியமாக மாமா எனக்கு தெரியாது. நீ கூட ஜஸ்ட் என்ன எதுவும் கன்வின்ஸ் பண்ண வரையோன்னு நினச்சேன். ஆனால் நீ நீல் டவுன் பண்ணி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண பாரு, ஃப்ளாட்டு மாமா. அங்கேயே நான் ஃப்ளாட்டா? அவ்வளோ சீன் போட்ட? அது ஒத்துக்க முடியுமா உடனே? கொஞ்சம் கெத்து காட்டலாமேன்னு. அது சரி, இவன் ஓவரா சீனை போடுறான், இவன் வேணாம் அப்படின்னு நான் போயிருந்தேன்னா அது நீ போக மாட்டியே. ஏன்? எனக்கு தான் தெரியுமே. ஏன்டா? ஏன்னா நீ அதுக்கு முன்னாடியே எனக்கு விழுந்துட்டேன்னு எனக்கு தெரியுமாம்மா. அட பாவி, டேய் உன்னை பாப்பான்னு கூப்பிட்டேன், ஆனால் நீ பாப்பா இல்லைடா, சரியான ஆளு தான். அதெல்லாம் அப்படிதான் மாமா. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி உனக்கு நீயே ப்ரப்போஸ் பண்ண வெயிட் பண்ணன்னா எப்படி மாமா உன்னை பிடிக்கலான்னு சொல்லி விட்டுட்டு போவேன்? சொல்லு, நீயே சொல்லு.
விட மாட்டேதா? இப்போ தானே புரியுது. ஆஹா மாமா, சார் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆஹா மாமா, மாமா மூவ் பண்ணாதன்னு தானே சொன்னேன். இனிமேல் உனக்கு பனிஷ்மெண்ட் வந்து டபுள் மடங்கு தான். இனிமேல் உனக்கு குறைக்கிறதாலாம் இல்லை. மாமா 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 வேணாம் மாமா, வலிக்குது மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். வலிக்கட்டும், பனிஷ்மெண்ட்னா வலிக்க தான் செய்யும். இப்படி தான் பண்ணுவேன். விட மாமா, எனக்கு வலிக்குது. இன்னும் உள்ள விட்டால் ரொம்ப வலிக்குமேடா. மாமா நான் உள்ள மாமா, என்ன மாமா, என்னை விடு மாமா. பாவம் இல்லை பாப்பா. பாப்பாவா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். கொஞ்சம் கூட இறக்கம் காட்டல. செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அது 2 to 3 hours போகுது. வந்து இன்னுமே முடிக்கல. இன்னுமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. பட் ஜேகே ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிட்டான். அவனால் முடியல, சுத்தமாக முடியல. அவனோட எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. அவனால் எதுவுமே சொல்ல முடியல. ஜஸ்ட் அப்படியே படுத்துருக்கான். டேக்குமே புரியுது, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், ரொம்ப ஓவராக வேற பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே அப்படியே மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு ஜேகே பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். ஜேகேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கான். ஜேகேனால் ஒரு இன்ச்சும் கூட நகர முடியல. அவன் ஜஸ்ட் அவனோட ஃபேஸை மட்டும் சைடு திருப்புறான். அப்படியே ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கான். 2 பேருக்குமே ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. லைட்டாக ஜேகேவை அவன் பக்கத்தில் இழுக்கிறான். பட் ஜேகேக்கு செம்மையாக பாடி பெயின் ஆகுது. ஜேகேனால் நகரவே முடியல. இழுக்கும்போது வலிக்குது. வலிக்குதா? வலிக்குது. பனிஷ்மெண்ட் அப்படி தான் இருக்கும். போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஃபேஸை திருப்பிக்கிறான். அவனால் திரும்பி படுக்க முடியல, வலிக்குது ரொம்ப. ஸோ அப்படியே 2 பேருமே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஜேகே தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். ஜேகே வந்து இன்னுமே அதே போஸில் தான் படுத்துருக்கான். அவனால் சுத்தமாக நகர முடியல. ஜேகே தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். ஜேகே எந்திரிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். டேவோட அழகு அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஒரு குட்டி குழந்த போல் தூங்கிட்டுருக்கான். ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஜேகேக்கு டேவை பார்க்கும்போது, நீ திருந்தவனாடா நீ, பாரு குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கான். ஆனால் நேற்று நைட்டு பாரு அம்மா வலிக்குது, நகரம் கூட முடியல. சே, இவ்வளோ வைல்டாக போவானா? இன்னும் வைல்டாக போவேன். பாவமேன்னு விட்டு வச்சுருக்கேன். என்னது பாவமேன்னு விட்டு வச்சுருக்கேன், புரியுதா? தெரிஞ்சுக்கோ. புரியுது புரியுது, நேற்று நைட்டு நீ பண்ணதுலேயே புரியுது. என்கிட்ட பேசாதப்போ. பேசாதவா? அப்போது சரி, ஓகே, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோமா? மாமா அவ்வளோதான், பார்த்துக்க. என் பக்கத்தில் மட்டும் நீ வந்தப்போ அவ்வளோதான், எட்டி உதச்சிருவேன். எட்டி உதப்பியா? ஃபஸ்ட் நீ படுத்துருக்க இடத்துல நகரு பார்ப்போம். கலாய்க்கிறான்டா. என்னம்மா கலாய்க்கிறியா? இரு, நான் சரியான பிறகு உன்னை என்ன பண்ணுறது மட்டும் பாரு. சரியாகுறியா? அதுக்கு நான் விடணும்ல. நானே நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கேன். சாருக்கு என்ன அதுக்குள்ளே சரியாகிற மூடெல்லாம் வந்துடுச்சு. மாமா சத்தியமாக சொல்கிறேன், செகண்ட் ரவுண்டு 3rd ரவுண்டு என்கிட்ட வராத. நைட்டு மட்டுமே நீ எத்தனை ரவுண்ட்ஸ் போயிருக்க தெரியுமா? அவ்வளோதான், பார்த்துக்கோ. 1 வாரம் இல்லை 1 மாதத்துக்கு ஒன்றும் கிடையாது, பட்னி தான்டா, போடா. 1 மாதமா? டே சொல்லுவோம்ல, அதெல்லாம் அதிகம்டா. மாமனே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்கிற வரையில் ஏதோ பண்ணிட்டேன். அதுக்காக 1 மாதம்லாம் பட்னி போடாதடா. 1 மாதம் பட்னி போடாதவா? 1 வருஷம் நான் உன் கூட தானே இருந்தேன். 1 வருஷம் ஃபுல்லாக பட்னி தானே கிடந்தேன். 1 மாதம் இரு. அந்த 1 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுரும் உனக்கு தெரியுமா? ப்ளீஸ் மாமன்ட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாத. மாமன் மனசு பாவம். இப்போது நான் நைட் வந்துட்டு எவ்வளோ கெஞ்சினேன், கொஞ்சமாவது நீ கருணை காட்டினியா? வாய்ப்பே இல்லை, போடா.
டேய் செல்லம் இல்லை பட்டு இல்லை ப்ளீஸ் மாமனுக்காக 1 மாதம்லாம் அதிகம்டா. ஒரு நாள் வச்சுக்கோ. ஒரு நாளா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் இருக்க தலைவாணி எடுத்து டேவை போட்டு செம்மையாக அடிக்கிறான். டே 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 வலிக்குதுடா. உனக்கு தானே தலைவாணியில் அடித்தாலே வலிக்கும். எனக்கு வாழை வந்துட போது பாரு. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? என்கிட்ட வராத போடா. டேய் கிட்ட வராதடா. எது கிட்ட வராதடா. சரி உன் மேலே வர. டே இங்கே பாருட்டே அவ்வளோதான், அவன் உதச்சிடுவேன். தள்ளி போயிடு. நானும் சொல்லிட்டேன், நீ இந்த இடத்த விட்டு நகர்ந்து மட்டும் காட்டு, நானே உன்னை விட்டு தள்ளி போகிறேன். என்னால் முடியாதுன்னு பேசுகிறல்ல, இரு நீ ஃபஸ்ட்டு தள்ளி போ, நான் தள்ளுறேன். நானும் உன் மேலே இருக்கேன், என்னையும் சேர்த்து நீ நகரு. டே என்னடா விளாட்றியா? ஆமாம் லைட்டா. போடா. ஏய் ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன வர வர போடான்னு சொல்லிட்டு இருக்க? நான் உன் மாமன்டா, உன் மாமான்னு கூப்பிட்றா. போடா. மாமா நீ நைட்டு பண்ண வேலைக்கு உன்னெல்லாம் கூப்பிட முடியாது. போடா. ஏய் என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜேகேவை ஃபோர்ஸ்டாக திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேகேக்கு மேலே டே இருக்கான். டே வந்து செம்ம ஃபோர்ஸ்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகேவுமே அசைய முடியாமல் நகர முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். பட் டே எதையும் கண்டுக்காமல் திருப்பி அவன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகேடா, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எப்படியும் இந்த வீடியோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில் விழுந்துடும் எனக்கு தெரியும். பட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.